அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2025வது வருடம் சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள், உத்ராடாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் அன்று நடக்கும். அமாவாசை அன்று சனிக்கிழமையில் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். சனி பெயர்ச்சி ஆகும்போது பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். வாழ்வியல் மாற்றம், தொழில் மாற்றம், அலுவலக பணியில் மாற்றம், வீடு கட்டுற விஷயம், வாகனம் வாங்குகிற விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கிறது, உடல் ஆரோக்கியம், இது மாதிரி பலவிதமான வாழ்வியல் மாற்றங்கள் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகும். சனி பெயர்ச்சியால் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ப பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் அதிக வருடங்கள் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் ஒன்று சனி பகவான். அதனால தான் சனி பயிற்சியை அனைவரும் கூர்ந்து கவனித்து அதனுடைய நுட்பங்களை தெரிந்து வாழ்வியலோடு இணைத்து பயணிக்க அனைவரும் தயார் நிலையில் இருக்காங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த சனி பயிற்சி என்பது திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்குது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 8ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகிறார். 7ஆம் வீடு கும்பராசி. கும்பராசியில் ஒரு பலவிதமான தொழில் மாற்றங்கள் நடந்தது. கொஞ்சம் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கடின உழைப்பும், சிறு சிறு நிர்வாக கோளாறுகளும், இதெல்லாம் சமாளித்து ஒரு பாட்டாளிகள், பங்காளிகள் இவர்களினுடைய மன ஓட்டத்தை புரிந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து சமாளித்து வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள் சிம்மராசிக்காரர்கள். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய குடும்ப முன்னேற்றத்துக்கான புரிதல், இதிலெல்லாம் சில குடும்ப நிர்வாகத்தில் சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை புரிந்து சரி செய்து அவ்வப்பொழுது வருகிற இடையூறுகள், தடைகள், சிரமங்களை எல்லாம் சமாளித்து 7ஆம் வீட்டு சனி பகவான் பெயர்ச்சி ஆகி இப்போ 8ஆம் வீட்டுக்கு போகிறார். 8ஆம் வீட்டில் சனி பகவான் மீன ராசிக்குள் போகும்போது, மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்ராடாதி நட்சத்திரம் 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 4 பாதம், இப்படி 9 பாதங்களை இந்த 2.5 வருட கால சனி பயிற்சி நகர்ந்து செல்லும். இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் 4 பாதமோ, பூர நட்சத்திரம் 4 பாதமோ, உத்ர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் 9 பாதங்கள் அடங்கிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான், அதாவது அஷ்டம சனி என்று சொல்லுவார்கள். அஷ்டம சனி காலம் அந்த ராசிக்காரர்களை கொஞ்சம் சிரமத்தையும், கடினமான உழைப்பில் பலவிதமான இடையூறுகளையும், முன்னேற்றத்தை தடை செய்கின்ற வகையில் ஒரு விதமான சோதனை காலமாக, அனுபவமாக இந்த காலகட்டம் இருக்கத்தான் செய்யும். சிம்ம ராசியிலிருந்து 6ஆம் வீடு மகர ராசி, 6 குடைவன் 8லே இருக்கிறது. ஒரு மறைவி ஸ்தானாதிபதி மறைவி ஸ்தானத்தில் மறையுது. அதனால் விபரீத ராஜயோகம் போன்ற விஷயங்கள் நடந்தாலும் 7ஆம் வீட்டுக்குடைய களத்திரஸ்தான அதிபதியும் 8ல் இருப்பதனால திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், கணவன் மனைவிக்குரிய
பிரச்சனைகள் தீர்ந்தாலும் அதை இன்னும் முழுமையாக சரி செய்வதற்கு அதிக உழைப்பும் கடினமான முன்னேற்றமும் குடும்ப நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் தொடரும். இதில் அஷ்டம சனி காலம் சிரமங்களை ஏற்படுத்தி பலவிதமான அனுபவங்களை கொடுத்து வெளி உலகத்தை, தொழில், அலுவலகம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப நிர்வாகம், சூழ்நிலை, இதையெல்லாம் ஒரு பலவிதமான அனுபவங்களை பெற்று பலவிதமான சோதனைகளை எல்லாம் கடந்து சாதனைகளை வெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்படுத்தி பண்படுத்தி பயணிக்க வைப்பார். இன்னும் சில சிம்ம ராசிக்காரர்கள் தான் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தன் உயர்ந்த பதவியிலிருந்து கொஞ்சம் கீழ்நிலைக்கு நகர்ந்து அது வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து களம் இறங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பணிவோடு நடந்து கொண்டு துணிவோடு பக்குவப்பட்டு வரக்கூடிய பிரச்சனையை அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக கவனமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஆயுள் விருத்தி, ஆயுள் பலம், மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு மன உறுதியோடு வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை பணிகளிலும் சரி, அலுவலக பணியிலும் சரி, உடல் சோர்வோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து அதை சரி செய்து எதிர்ப்பு சக்தியோடு முன்னேற்றகரமான பயணம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சில நேரத்தில் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் உடனடியாக எடுத்து அதை சரி செய்து முன்னேற்றத்தை தடைகள் இல்லாமல் தயார்படுத்திக் கொள்வது நல்லது. ஆகவே அஷ்டம சனி காலகட்டத்தில் வருகின்ற சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு சக்தியாக வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையில் தன்னை தயார்படுத்தி கொண்டு முன்கூட்டியே உணர்ந்து அதை சரி செய்து பயணிப்பது நல்லது. ஒரு பக்கம் நல்லது நடக்கும், முன்னேற்றங்கள் எளிதாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் குறைபாடுகளும் இடையூறுகளும் தோல்விகளும் கஷ்டங்களும் கலந்து வரத்தான் செய்யும். நல்லது வரும்போது அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு குறைபாடான விஷயங்கள் வருகிற போது அதை முன்கூட்டியே தெரிந்து அதை சரி செய்து அதிக கவனத்தோடு அதில் அதிக ஈடுபாடு கொண்டு அதை சரி செய்து போவது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆகவே சனிக்கிழமை தோறும் சனி பகவானை விடாமல் வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை விரதம் இருப்பது நல்லது. காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சூரிய உதயத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மாலை நேரம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை சனிக்கிழமை சனி நேரத்தில் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு பிறகு திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் சிறப்பை கொடுக்கும். சனி பகவானுடைய பார்வை அடிப்படையில் பார்க்கும்போது 3, 7, 10ஆம் இடத்தை பார்வை செய்யும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும். அப்போ சிம்ம ராசிக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக அமையுது. தொழில்ஸ்தானமாக அமைக்கக்கூடிய சனி பகவான் தொழில் முன்னேற்றத்தில் அதிகமாக பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லும் பகலும் பாடுபட வேண்டியது இருக்கும். தொழில் முன்னேற்றத்தில் அலுவலக பணியிலையும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் நிறைய சிந்தித்து செயல்பட வேண்டிய
காலகட்டம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் அந்த தொழில் முன்னேற்றத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு மிக சரியாக முன்னெச்சரிக்கையோடு பயணிப்பது நல்லது. வேலை மாற்றங்கள், அலுவலக பணி மாற்றங்கள் இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். சில பேர் வாகனம் வாங்குவதற்காக கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வந்தாலும் அதை சரி செய்து வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு வாகனம் தேவைப்படும். அதற்காக வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமையும். பல இடங்களுக்கு சென்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். தொழில் ரீதியாக அதை அலைச்சலாக, வீண் அலைச்சலாக இல்லாமல் தேவையான முயற்சியில், தேவையான உழைப்பு, நல்ல அலைச்சலாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. வீடு கட்டுவதில் ஒரு சூழ்நிலை இருக்கோ, அதில் முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. வீட்டை புதுப்பிப்பதிலும் வீட்டை மாற்றி சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையும். அந்த காலகட்டத்திலும் வீட்டை அலங்கரிப்பது, புதுப்பிப்பது இது போன்ற விஷயங்களில் அதிக கவனமாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நிர்வாகத்தின் அடிப்படையில் அதை எடுத்து கடுமையாக உழைத்து சரி செய்து அதை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆகவே எந்தெந்த வகையில் அதை வெற்றிகரமாக மாற்ற வேண்டுமோ அதை முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆகவே சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி ராசியை பார்ப்பதால் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை குடும்ப முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். பண வருமானத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்று குடும்ப முன்னேற்றத்துக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெறுவதற்கும் கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கல்வியில் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படித்து முன்னேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு வியாபாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, அலுவலக பணியிலும் சரி சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து நிறைய முன்னேற்றங்களை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் சிம்ம ராசிக்கு அது 5ஆம் இடமாக வருது. சனி பகவான் 5ஆம் இடத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில், கல்வியில் சேர்க்கை, பள்ளி படிப்பில் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தன்னுடைய வாரிசுகளினுடைய முன்னேற்றத்தில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு, அவர்களுடைய மன ஓட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக பாடுபட வேண்டிய காலகட்டம் இருக்கும். இதனால் கொஞ்சம் மன அலைச்சல், மன சோர்வு இது போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பணி செய்வதும் உறுதுணையாக இருப்பதிலும் ஆர்வமும் அக்கறையும் கொள்வது நல்லது. மனதில் ஒரு வைராக்கியத்தோடு, மன உறுதியோடு, மனதிலே இருக்கின்ற லட்சியத்தை, குறிக்கோளை, எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அல்லும் பகலும் யோசித்து பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே சனி பகவான் 8ஆம் வீட்டிலே இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களை பலவிதமான அனுபவங்களை கொடுத்து, வாழ்வியலை கற்றுக் கொடுத்து, வெளியுலகத்தை புரிய வைத்து, சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றி ஒரு நல்ல வெற்றியின் அடையாளத்தை கொடுப்பார். நல்லதொரு அனுபவத்தை கொடுப்பார். குடும்பம், பிள்ளைகள்,
தொழில் முன்னேற்றத்திலே கவனம் செலுத்த வைப்பார். பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவார். கடினமாக உழைத்து உங்களை முன்னேற்றுவதற்குத்தான் உங்களை பக்குவப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில். ஆகவே மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு இந்த 2.5 வருட காலம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு உயர்வான பலனை கடின உழைப்பின் அடிப்படையில் பலவிதமான அனுபவங்களை கொண்டு வெற்றி பெற வைப்பார் என்று சொல்லி, குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. சனி பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.